இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மாவை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இங்க உங்க அம்மாவால பாதிக்கப்பட்ட பல பேர் கொலவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஒப்படைச்சா உங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு தெரியும்ல. அவங்க இருக்கிற கோவத்துக்கு உங்க அம்மாவை அடிச்சே கொன்றுவாங்க. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே. அப்ப பணத்தை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட பணமே இல்லன்னு. நானே எம்பட்டு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு. இவங்கள எனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம்னு. அப்படியா? சரி சரி. சரிங்க சார். ஐயோ சார் 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 குத்திராதீங்க சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். அம்மா, சார் அம்மா, என்னடா பண்றாங்க? கத்தியை வச்சு குத்த சொல்லிருக்கீங்க. குத்திடுவாங்களாடா? வேணாம்னு சொல்லுங்க சார். மா, நாங்க இப்ப உன்னை குத்தாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு உன்னை ஒப்படைக்கும் போது அவனுங்க இத கண்டிப்பா செஞ்சே தீருவானுங்க. ஐயோ, உன் பொண்ணு அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு உன் மேல பாசமே இல்ல போல. ஏ விஜய் விஜய், ஏதாவது பண்ணி காப்பாத்துடி, பயமா இருக்குடி. என்ன காப்பாத்து விஜய், சீக்கிரம் வாடி. என்னம்மா சத்தம் கேட்டுச்சா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிராது என்ன. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு எங்க அம்மா மட்டும்தான். அப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி பண்றேன். அவ ரத்தம் தெரிஞ்சோன்னா எப்படி துடிக்கிற பத்தியா? துடிப்பா தானே, அதுக்காக இவ தெரிஞ்சிருவாளா என்ன? என்ன நடந்தாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாடா. இதுதான் உங்க அம்மாவோட நிலைமை. நாளைக்கு மதியம் வரைக்கும் உனக்கு டைம். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு. சரிங்கண்ணே. இப்ப என்ன பண்றது? ஏண்டா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒர்க் ஆகும். நாளைக்கு பணத்தோட வருவா, போலீஸ் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவா. நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆதாரத்தோட உண்மையான போலீஸையும் வர சொல்லி கையோட புடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அவ இப்ப பணத்துக்கு எங்க போவா? நம்ம வீட்லயே திருடிட்டானா? பாத்துக்கலாம். சரி.